அஃபிஷியலா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். கேட்டுச்சுன்னா ஸோ இது நீங்க அப்டேட் பண்ணதா அப்படின்றது? இல்லைங்க சார், நான் எல்லா நாளும் அப்டேட் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அந்த டேட் மட்டும் தான் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா கேம்பெயின் சில பேர் ரன் பண்றது இல்லை. அப்புறம் ஆமா ஆமா. ஸோ இப்போ நம்ம ராக்கிக்கு நேற்று ஸ்டார்ட் கேம்பெயின் செட் டேட், பண்ணிருக்கோம்ல. ஆமாங்க சார். அப்புறம் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டும் நம்மளால சில சேல்ஸ் மட்டும் தான் நடந்திருக்கு. அப்படின்னு அது எத்தனை நாள் ரன் பண்ணுவதுன்னு தெரியல. அதனால அப்படியே சரி சரி. ஓகே. ஆனா இந்த ஷீட் வந்து கொஞ்சம் முக்கியமான ஷீட். இது வந்து நமக்கு ஓகே எப்போ ப்ராஜெக்ட் வந்துச்சோ அந்த டேட்டா ஃபர்ஸ்ட் வச்சு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுது கிளைண்ட்டுக்கு. ஓகே புதுசா ஒரு ஓகே ப்ராஜெக்ட் வருது, எக்ஸாம்பிள் ராகேஷ் சர்மா அப்படின்னு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா இது as usual நீங்க சீக்வன்ஸ் நம்பர் தான். ம் இது ஓகே வந்து இப்படி நீங்க ஆட் பண்ணி 21 போட்டுட்டு பிசினஸ் போர்ட்ஃபோலியோ நேம் வந்து ஃபேஸ்புக் ஆட்ல இருக்கும். இது வந்து ம் ராக்கெட் ஏதோ சுவாமிஜி இருக்கும், அதையும் பார்த்து அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ ஓகே ராகேஷ் சர்மா, ராகேஷ் சர்மா. நமக்கு இன்னும் அசைன் பண்ணல, ப்ராப்ளி நாளைக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. டென்டேட்டிவா ஓகே சார். ராக்கி ப்ராஜெக்ட்ல எந்த மாதிரி சார் அது ராக்கி ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்ட் எந்த மாதிரி ஒர்க்? ராக்கியா ராகேஷ்? ராகேஷ் ராகேஷ்ல ஃபுல் செட்டா நம்ம பண்ற மாதிரி லைக் சார். ஆடியோ வந்து விட்டு விட்டு. ஆடியோ விட்டு விட்டு வருதோ? ஆமா ப்ளூடூத் எனக்கு ரொம்ப மெதுவா கேக்குது, அதனாலதான் ப்ளூடூத்தே கனெக்ட் பண்ணேன். ஓகே ஓகேப்பா, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க சார். ஓகேப்பா, ஃபுல் செட் தான். லைக் டேஸ் ஷெட்யூல், ம் கேம்பஸ் செட்டப் எல்லாமே வந்துடும். கண்டென்ட் நம்ம தான் பண்ணணும், ஹீரோ செக்ஷனை நம்ம பண்ற மாதிரி தான். அவங்க எந்த மாதிரிங்க சார் சர்வீஸ் பண்றாங்க, இல்ல ப்ராடக்டா? நான் இந்த தடவை ராகேஷோட இதை அட்டன் பண்ணேன், ஆன்போர்ட் மீட்டிங். அவர் வந்து ஓகே அஸ்ட்ராலஜி பிளஸ் ஆஸ்ட்ராலஜி. ஓகே நியூமராலஜியும் பண்றாங்க. ஓகே நேம் சொன்னா அந்த நேமுக்கு ஒரு நம்பர் ஒன்று கண்டுபிடிச்சு அந்த இதை வச்சு ம் எப்படி அவங்களோட ஃபியூச்சர் வச்சு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் ஓகேங்க 1000 1500 கிளைண்ட் ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்காங்க. ஆல்ரெடி ஓகேங்க ஏதோ ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு, சைட்ல இதை பண்றாங்க அப்படின்றாங்க. ஓகே. லேண்டிங் பேஜோட கலர் வந்து ஒயிட் எல்லோ, எல்லோன்னு. இல்லாட்டினா ம் எல்லோ ஒயிட், இல்லைன்னா ப்ளூ ஒயிட், இந்த மாதிரி ரெண்டு தான் கேட்பாங்க. ஸோ எல்லோ தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றாரு. ஓகேங்க ஓகே. அடுத்தது so, அதுக்கப்புறம் எந்த கலர் அவைலபிளா இது வந்து வெபினார் மாதிரி. ஓகேங்க. வெபினார் ஒன் ஆன் ஒன் கிடையாது. ஸோ நம்ம ம் நிறைய பார்ட்டிசிபெண்ட்டை உள்ள கொண்டு வரணும். அவர் எதிர்பார்க்கறது ஒரு ஓகேங்க 60 பேர் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. அது ஓகேங்க. ரிலேட்டடா நம்ம லேண்டிங் பேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ம் ஓகேங்க. அப்புறம் இது நான் இந்த ரெக்கார்டிங்ல இருக்கிறப்ப இது எக்ஸ்பிளைன் பண்ணேன். ம் ஓகே. இது ஓகே. வந்து 0 ஆட் அக்கௌண்ட் நேம் நமக்கு என்ன தெரியல, கிளைண்ட் நேம் ராகேஷ். ராக்கி ஜிக்கு என்ன ஆட் அக்கௌண்ட் நேம் ஐடியா இருக்கும்? சார் ராம் சுவாமின்னு அந்த மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேங்க சார். சுவாமி ஜி தானே? அப்படிதாங்க சார். சுவாமி. சரி பார்த்துக்கோங்க, தப்பா தான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். ஓகே. இதுல
நல்லா கவனிச்சீங்கன்னா ராக்கிக்கு 2 போட்டிருக்கோம். ஒண்ணு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற டேட்டை இங்க போட்டிருக்கோம், ஓகே. 24. ம். இப்போ இப்போ ராகேஷும் நாளைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு டேட்டை நான் போட்டிருக்கேன். இது வந்து என்னைக்கு நம்ம கேம்பெயின் செட் பண்ணோம் மீன்ஸ் சாட்டர்டே போல பண்ணோமா, ஆமாங்க சார். அவேர்னஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல சாட்டர்டே. ஆமாங்க சார். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு என்னைக்கு நல்லா கவனிங்க, என்னைக்கு நம்ம கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றோமோ அன்னைக்கு கோம்ஸ்ல இருந்து ஃபனல் மாஸ்டருக்கு நம்ம பில்லிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சென்ட்ரல் மேம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வேலை அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். 11th அக்டோபர் கேம்பெயின் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ கேம்பெயின் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அன்னைக்கு பாஸ் பண்ணல, இப்போ ரன் ஆயிட்டே இருக்கு, சேல்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது ஓகே. இப்போ 24ன்றது நம்ம ஸ்டார்ட் டேட்டு, இந்த இடத்துல ப்ராஜெக்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண டேட்டு. இது வந்து கம்ப்யூட் காலம். கம்ப்யூட் காலம் தான் இங்க கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க, இல்லைன்னா கண்ட்ரோல் டி கொடுங்க. கண்ட்ரோல் பின்னா டூப்ளிகேட், மேல இருக்கிறது ஓகே. அப்படியே காப்பி. ம். இதுவும் கண்ட்ரோல் ஓகே. டி கொடுத்தீங்கன்னா ஆட் ரன் ஆகி 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். நாளைக்கு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஷீட் 4ன்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா இது கால்குலேட் ஆயிடும் இந்த ஃபார்முலா வச்சு. ஓகே. ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் 2 ரெக்கார்டு வரும். ஒண்ணு என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது, இன்னொன்று வந்து கேம்பெயின் எப்ப ஸ்டார்ட் பண்றோம். சென்ட்ரல் நமக்கு எது முக்கியம்னா இந்த ரெக்கார்டு தான் முக்கியம். சரிங்களா? ஓகேங்க சார். ஸோ இந்த இன்னும் எதுக்காக இதுல ஃபில்அப் பண்ணா அவங்க எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு எக்ஸல் ஷீட் வச்சிருக்காங்க, எஃப்எம் ஆட் மேனேஜர். இதுல நீங்க என்ன டேட்டா என்டர் பண்ணாலும் இங்க இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டும் ஃபர்ஸ்ட் ரேஞ்சில இருந்து ஃபுல்லா எஃப் ஃபுல்லா என்ன டேட்டா இருந்தாலும் காப்பி ஆகி அந்த ஷீட்டுக்கு போய் உட்காந்துரும். ஓகே. சரிங்களா? ம். அவங்களால இந்த ஷீட்டை ஆக்சஸ் பண்றதோ இல்ல இதுல அவங்களுக்கான ஸ்கோப் கிடையாது. அதுல இருந்து அவங்க எத்தனை நாளைக்கு ராக்கி ப்ராஜெக்ட் ரன் ஆயிருக்கு, எத்தனை நாளைக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிருக்கோம், என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்ற டேட்டாவெல்லாம் எடுத்து அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம உங்களோட வேலை என்னைக்கு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றீங்களோ அன்னைக்கு ஒரு ரெக்கார்டு, ஆனா அதுல பாஸ்ட் போட வேண்டாம். பாஸ் எப்ப போடுவோம்னா ஃபனல் மாஸ்டர் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல கேம்பெயின், ஆமாங்க. அப்ப வந்து நம்ம பாஸ்ட்னு போட்டுக்க வேண்டியதான். அன்னையோட அவங்களுக்கு பில்லிங் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், என்னைக்கு பில்லிங் ஸ்டாப்போ அது அன்னையோட நம்ம பண்ணிடுவோம். ஓகே. ஸோ பூஜாவோடது நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணல, கரெக்டா? கேம்பெயின் என்ன ஸ்டார்ட் பண்ணல. ஆமாங்க சார். ஓகே, அப்ப இதுவுமே ஜஸ்ட் இதுதான். ஸோ இது மட்டும் தான் இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. பூஜா என்ன சொன்னாங்கன்னா, பூஜாவும் சரஸ்வதி இவங்களும் சிபி குப்தா அப்படின்னு இன்னொரு கிளைண்ட், இவங்க எல்லாம் தீபாவளிக்கு அப்புறம் வர மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஓகேங்க சார். அதனால அவங்க வந்து கொடுக்கணும். சரிப்பா. ஸோ நாம என்ன சொல்ல வந்தது இந்த விஷயம் தான். இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எப்ப கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ அது போட்டுருங்க. இது வந்து ஓகே. நமக்கு ஒரு ட்ராக் தான். ஜீரோன்றதா ஸ்டார்டிங். அமௌண்ட் கால்குலேட் ஆகாது. இந்த ஓகே. 3 நாளைக்குனா கூட நம்ம அமௌண்ட் கால்குலேட் பண்ணிடுவோம். ஓகே. சரிங்களா? ஓகே சார். ஓகே, சரி. இப்போ இந்த ரெக்கார்டிங் நம்ம வெளியில ஷேர் பண்ணோம்னா கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண போறேன். ஸோ ம். இது ஓகே. நம்ம வம்சுக்குள்ள வச்சோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ன்ற அஜெண்டா வச்சு பேஜ் ஸ்பீடு பிளக்கினை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பேஜ் ஸ்பீடு, ஏர் லிஃப்ட், அடுத்தது மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்பீட். பேஜ் ஸ்பீடை பத்தி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு சொல்லுங்க. சார் ஸ்பீடு எவ்வளோ, லோடிங் டைம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். அப்படி
சார் கேட்க மாட்டேங்குது. சொன்ன மாதிரி ஸ்பீட் என்ன, சார் speed ஆடியோ கேட்கல. அப்படின்றத switch பண்ணிச்சு. இப்ப கேக்குது கௌதம்? எஸ் சார். ஓகே, முன்னாடி கிளியரா இருக்கும். 2 ஹெட்செட் போட்டேன். அதுக்காக தான் மொபைல்லே நமக்கு ரெக்கார்டிங்ல கரெக்டா தான் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் 65 தான் இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இதை நம்ம கிட்ட ஒரு இஷ்யூவா யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஆனா ஆட் கிளிக் பண்ண உடனே எல்லா விசிட்டர்ஸும் இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மோட்ல தான் அவங்க வருவாங்க. மேல மேல ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மைண்டு பொறுமையா இருக்கு. ஸோ நம்மளோட ஆடை அவங்களுக்கு தேவை அப்படின்னு கிளிக் பண்ணாங்கன்னா லேண்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆக கொஞ்சம் லேட் ஆனா கூட அவங்க அடுத்த ரீல்ஸுக்கு போயிடுவாங்க. அது நம்ம விடக்கூடாது. ஏன்னா நம்ம லேண்டிங் பேஜ் கிளிக் பண்ணி அதுல இருந்து கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி டேஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ அதனால 65% பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? ஓகே. நம்ம பெர்ஃபார்மன்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 இது எம்டியா தான் இருக்கு. இதுல என்னன்னு அதுக்கப்புறம் இமேஜ் வந்து லோட் ஆக லேட் ஆகுது. அவங்க கொடுத்த இமேஜ் இமேஜ் வேற ஃபார்மேட்ல எதுவும் போட முடியுதா பார்த்து இதை நம்ம இங்க 80 கொண்டு வரணும். 90 வரணும். ஸோ பேஜ் ஸ்பீடுன்ற இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இன்னொன்று இதுல என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா எந்த மாதிரி இதுலலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத அதுவே கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் இமேஜ் சைஸ் லார்ஜர் தான் இமேஜ், இவ்வளவுதான் அதோட டைமென்ஷன். ஆனா இவ்வளவு பெருசு இருக்கு அந்த இமேஜ், அதனால லோடாக லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. சார் நிறைய அவங்க தான் இமேஜ் ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க ஃபுல் லென்த்ல வைக்கணும் அப்படின்னு இருந்தாங்க லேப்டாப் வியூல ஒரு நாள், அதனாலே இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, நான் எப்படி பாக்குறேன் லேப்டாப் வியூல நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் வந்து மொபைல் தான் கொடுத்துருக்கோம். ஆமாங்க சார். ஸோ இப்போ ஆடு வெறும் மொபைல்ல தான் மோஸ்ட்லி டிஸ்பிளே ஆகும், டெஸ்க்டாப்ல வராது. அவங்க பெர்ஃபார்மன்ஸை டியூன் பண்ண சொன்னாங்க, நம்ம அதே சொல்லுவோம். நீங்க வந்து டெஸ்க்டாப் வியூல சொல்லியிருக்கீங்க அதுல இவ்வளவு பெருசு இருக்கு, இங்கிலீஷ் நாங்க வச்சிருக்கீங்க சொன்ன மாதிரி வச்சிருக்கோம், அதனால டைம் எடுக்குது. ஓகேங்க. வேணும்னா நாங்க இதை ரிலீஸ் பண்ணி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பார்ப்போம். அது மூலமா நிறைய இமேஜஸ் மூலமா ஃபீல் கம்மியாயிடும். அடுத்தது என்ன சொல்றோம்னா சூஸ் லைட் வெயிட். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் seeing maximum full page cache, disable unnecessary. சரி, ஓகே. இப்போ நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய யூஸ் ஹோம்.com வந்து 65% பெர்ஃபார்மன்ஸ். அட்லீஸ்ட் டெஸ்க்டாப்லயே 90க்கு மேல வரும் பார்த்தா அது சரி. ஓகே, அடுத்த பிளகின் பார்ப்போம். அது வந்து ஏர் லிஃப்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஏர் லிஃப்ட் இது வந்து இருக்காங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டை அது நிறைய பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் அப்படி சொல்றதுன்னா கோடிங் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வேர்ட் கிளாஸ்ல தான் பண்ணியிருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு HTML கோடு இருக்கும், CSS ஜெனரேட் ஆயிருக்கும். அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும், ஆப்டிமைஸ் பண்ணும். அது மூலமா ஸ்பீட் அதிகமாகும். ஓகே. லாகின் இப்போ நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இமெயில் அட்ரஸ் இதுக்கு ஆகியோட நான் அந்த கிரெடென்ஷியல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஓகே, இதுல கூட போட்டுக்கலாம்.
credentials. பிறகு okay. Also services. Add site URL. ஸோ ஃபர்ஸ்ட் ஏர் லிஃப்ட்ன்றது ஒரு பிளக்இன். ஆனால் அது நம்ம டேரக்டா எலிமெண்ட் ப்ரோ மாதிரியோ இல்லை பிக்சல் கேட் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இது மாதிரி தான் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் URL add your WordPress site URL, install the app. Proceed for plugin installation using manual method. Install plugin and sync. So first எடுத்தோம்னா அது ஒரு plugin download பண்ணணும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதெல்லாம் ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம அந்த URL கொடுத்து அதுக்கப்புறம் அது மூலமா டவுன்லோட் பண்ணி நம்ம அது பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சிங்க்ரனைசேஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு அந்த நம்மளுடைய வேர்ட்பிரஸ்ல இருக்கிற சைட்டுக்கும் ஏர்லிஃப்ட்ல இருக்கிறதும் சிங்க் ஆக ஆரம்பிக்குது. மீன்ஸ் இங்க இருந்து சில விஷயம் நடக்குது, அங்கிருந்து சில இன்ஃபர்மேஷனை எடுத்துக்குது. அந்த ப்ராசஸ் கொஞ்சமா நடக்குது. இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா ஆப்டிமைசேஷன் பண்ண ஆரம்பிக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். பனல் மாஸ்டர்ல என்ன பண்றாங்கன்னா இதுக்காக ஒரு தனியா ஒரு டெடிக்கேட்டடா போட்டிருக்காரு. அவரு வந்து டெய்லியோ இல்ல 2 days ஒன்ஸோ இந்த ஏர்லிஃப்ட்ல போய் ஆப்டிமைஸ் பண்றாங்க லேண்டிங் பேஜ். ஸோ இந்த பிளகின் அதை பார்க்கணும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த பேஜ் ஸ்பீட்ல நம்ம போய் மறுபடியும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது பெர்ஃபார்மன்ஸை அடிக்கணும் பண்ணுது. ப்ரொவைடுக்காக நம்மளை வந்து ஏர்லிஃப்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் மெயினா இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நம்மள்ட்ட அவங்க என்னெல்லாம் கேட்பாங்கன்னா இதோடைய கிரெடென்ஷியல்ஸ் கேட்பாங்க. தாராளமா பனல் மாஸ்டருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. ஆமா அவங்களோட சார் இதுக்கு கிரெடென்ஷியல்னா அந்த ஜிமெயில் பாஸ்வேர்ட் அதுதானேங்க சார்? இல்ல ஆமாப்பா இதை எங்கேயே போட்டேன். ஓகே. யூஆர்எலும் ஜிமெயிலோட யூசரும் ஓகே. நடந்து முடியும்.
ஸோ மீன் வாயில் இந்த இடத்த கொஞ்சம் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ண மொத்த சைட்டையும் நம்ம அடுத்தது பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ் ஸ்பீட் பார்த்தோம், அது பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது ஏர் லிஃப்ட் பார்த்தோம், அடுத்தது கிளாரிட்டி. ஸோ சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகே. கிளைண்ட்டுக்காக இந்த சர்வீஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதுனால டோம்ஸ்லோ கிளைண்ட் சர்வீசஸ். ஓகே. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் பேர் வந்து எப்பயுமே அதர்ஸே கொடுப்போம். ஓகே. அன்னைக்கு வந்து மோஸ்ட்லி அப்ளைட் இண்டஸ்ட்ரி கோச்சிங் பிசினஸ் தான் அது இல்லை. எதுடெக் இல்லைன்னா கோச்சிங் இருந்தால் அது கொடுத்துருக்கலாம். இது அந்த இன்ஸ்டாலேஷன் நெட்வொர்க் இன்ஸ்டால் ஆன் கோட் பார்த்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. தான் இங்க பாத்தீங்கன்னா ஏர்லிஃப்ட் ஆக்சுவலா நம்ம அப்லோட் பண்ணாம இங்க வந்துச்சு. ஓகே. நம்ம பிளகின்ல போயிட்டு ப்ரொஃபைலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே தான் வருவாங்க. அவங்க வந்துட்டு இதுக்குள்ள போய் விசிட் டேஷ்போர்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் கேட்கும். ஸ்டோர் சொல்லிருக்கு 98 சிம்பிள் மாடல். சரி, ஓகே. நம்ம அதுல யூஆர்எல் கொடுத்ததுனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிடெக்ட் பண்ணி. ஓகே. ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா சிம்பிள் தான், ரெக்கார்ட் மறுபடியும் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகே. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இன்னொரு கிளைண்ட்டோடைய லேண்டிங் பிளேஸ் பண்ணதுன்னா வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற இதே மாதிரி கிளாரிட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல போய் இதுதான் ப்ராஜெக்ட் இருக்கும். நீங்க இன்னொரு ப்ராஜெக்ட் இது பண்றோம்.
போய் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து அதே மாதிரியே யூஆர்எல் கொடுக்கும் அடுத்த அடுத்த கிளைண்ட். ஸோ இப்போ ம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எல்லா நம்மளோட எல்லா கிளைண்ட்டோடைய கிளாரிட்டியோடைய பார்த்து இங்க வந்து சரிங்களா. ம் ஓகே. ஓகே, இந்த கிளாரிட்டியோட யூசேஜ் என்ன, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அதை பத்தி? கிளாரிட்டி எடுத்து யூஸ் பண்றது ம் இல்லைங்க சார். உங்களுக்கு ஐடியா இல்லை. ம் ஓகே, இப்போதைக்கு நம்ம இப்பதான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால இதுல உங்களுக்கு என்னால எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, வெர்பலா சொல்றேன். இதுல என்னெல்லாம் ம் நடக்கும்னா உங்க லேண்டிங் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ம் எக்ஸாம்பிள் நானே வந்தேன். நானே நம்ம லேண்டிங் பேஜ் போறேன். வந்துட்டு நல்லா கவனிங்க, நான் ஒரு யூசரா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா இங்க பாக்குறேன், இந்த இடத்த படிச்சுக்கிட்டு லவ் லாஸ்ட் லவ் என் மவுசர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து படிக்கிறேன். இப்போ நான் ஒரு விசிட்டர் லவ் லவ் ரிலேட்டடா சில விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். ம் இவங்க யாரு அப்படின்னு பெருசா படிக்கிறேன். பட்டனை கிளிக் பண்ணி பாக்குறேன். ஓகே, நான் லைட்டா அடுத்தது போறேன். அடுத்தது concept now. இந்த பட்டன் தான் நான் கிளிக் பண்றேன். ஓகேயா, ஸோ ஃபைனலா நான் இதுதான் வந்துட்டேன். இப்போ ம் ஓகே. நீங்க வந்து பேக் எண்ட்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒரு லேண்டிங் பேஜ் டிசைனரா இருக்கு. எந்த ம் அளவுக்கு என்னுடைய லேண்டிங் பேஜ், அதாவது உங்க லேண்டிங் பேஜ் எந்த அளவுக்கு யூசர் கன்சியூம் பண்றாங்க, கன்சியூம்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க, எந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்காங்க அப்படின்றத ம் பார்க்கணும். அப்படின்னா இது பண்ணணும். இதுல சொல்லிடும் டூ யூசர்ஸ் ஆன்லைன். ஓகேயா, ம் லைவா சொல்லும். இப்போதைக்கு ஒண்ணு நான் வந்து பாத்துட்டு இருக்கேன். இன்னொரு யூசர் மேபி ஃபேஸ்புக் ஆட் ரன் ஆகுது இல்ல, ஆமாங்க. அதனால இன்னொருத்தர் ஜெர்மனில இருந்து பாக்குறாரு. இங்க பாருங்க லைவா. ம் இது நான் கிடையாது, பட் இது நான் தான் இந்தியால இருந்து குரோம். இப்போ என்னன்னா இப்போ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே நல்லா பண்ணுங்க, ப்ளே கொடுக்குறேன். நான் என்னெல்லாம் பண்ணணும் அது ரெக்கார்டிங் அப்படியே வந்துடும். சார் இது லைவா இருக்கிறது மட்டும்தான் சேவ் பண்ணுமா இல்லை எப்படி? இல்ல, நல்ல கொஸ்டின், சூப்பர். இதுல வந்து ப்ரீவியஸ் டேட்டா எல்லாத்தையுமே அது எடுத்து வச்சு நம்ம இந்த சேல்ஸ் கேம்பெயின் ரன் ஆகுறதுனால உங்களோட லேண்டிங் பேஜ் நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க. ம் இந்தியால இருந்து பண்ணுவாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து பண்ணுவாங்க. ஆட் எங்கெல்லாம் ரன் ஆகுதோ அங்க இருந்து தான் பண்ணுவாங்க. எல்லா பகுதியும் இங்க எடுத்துவாங்க. ஓகே சார். ஃப்ரீயாங்க சார் இது ஃபுல்லாகவே? ஃபுல்லா ஃப்ரீ, மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. நம்ம கம்பெனி பிளாக் கூட இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். ம் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணேன். ம் பாத்தீங்களா, நான் படிக்கிறத முதல் கொண்டு இதுல பார்க்கலாம். டெக்ஸ்ட் லவர் இருக்கு, இதை படிச்சிருக்கேன், இதை பத்தி மவுச கூட அது காட்டிருப்பாரு. ம் இதுக்குதான் இந்த கிளாரிட்டி டூல் நமக்கு இருப்பாங்க. ஓகே. ஆனா பாருங்க, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் மாஸ்க் பண்ணிருக்கு. இதெல்லாம் இங்கிலீஷ்ன்றதுனால ஃபுல்லா காட்டுது. ம் நான் கிளிக் பண்ற இடத்த ஹைலைட் பண்ணி காட்டுது. அந்த யூசர் அந்த இடத்துல பட்டன் எதிர்பார்க்கறாங்க, அப்ப ப்ரொவைடரை சொல்லலாம் இந்த மாதிரி யூசர் எதிர்பார்க்கறாங்க, அந்த இடத்துல நான் ஒரு 10% பட்டன் வைக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுது. இப்படியும் இன்னும் லைவ் இருக்கிறதுனால அது ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ம் ஸோ இது ஒரு நல்ல பெஸ்ட் டூல் கிளாரிட்டி. க்ளோஸ் பண்ணுங்க.
நமக்கு என்ன வேணும்னா இது முக்கியம். இவர் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கிளைண்ட் ஜெர்மனின்னு பார்த்துதான் நம்ம பண்ண மாதிரி இந்தியா சாரி. இது வந்து 5:31 நம்ம தான் ரன் பண்ணிருக்கோம். அதுவும் இந்தியா தான். இதுல இன்னொரு ரெக்கார்டிங் பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் கிளாரிட்டியோட உங்களுக்கு புரியுது எதுக்காக இது இருக்குதுன்ட்டு. புரியுது. இதுல ஏஐ யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட்ல ஏஐன்னு சொல்ல மாட்டாங்க, மைக்ரோசாஃப்ட்ல கோ பைலட்னு சொல்லுவாங்க. இந்த கோ பைலட்ல நம்ம கொடுத்தோம்னா இந்த யூசர் எப்பேற்பட்ட யூசர், எதுல இருந்து வந்திருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்திருக்காங்களா இல்ல பேஸ்புக்ல இருந்து வந்திருக்காங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அது எடுத்து இப்பேற்பட்ட யூசர் இவங்களுக்கு முக்கியமா இந்த செக்ஷன்ல தான் இருக்காங்க அப்படின்றத ஒரு கிளியரா மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி யூசரை நம்ம தனியா செக்மெண்டா சேவ் பண்ணிடுவோம். சில பேர் என்னன்னா பாட் கூட பாட்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்ல பாட் ரோபோட், அந்த இதெல்லாம் கூட இது கோ பைலட் கண்டுபிடிக்கும். அதுக்கு இன்னும் நமக்கு டேட்டா வரல, பட் வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். இதுதான் கிளாரிட்டி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க சார். ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இதுவே சில சமயம் நிறைய இதை ஃபில்டர் பண்ணிடும். இந்த மாதிரி நீங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ளது பார்க்கணுமோ அதை பார்க்குறீங்க. கேட்டுக்கோங்க, எல்லா டேட்டும் இங்க இருக்கு. ஓப்பன் பண்ணிருக்கோம். இந்த சிஸ்டம் நம்ம இப்ப இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஒரு தடவை அப்ளிகேஷன் பண்ணிருக்கோம். இது மூலமா நம்மளுடைய லேண்டிங் பேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க. ஸோ இது நான் பார்த்துட்டோம்னா இதோட அவ்வளவுதான்ப்பா. பாத்தீங்களா 98% வந்துச்சு. ஸோ இதோட பெனிஃபிட் இதுதான். அதுவே நிறைய ஆப்டிமைஸ் பண்ணிருக்கீங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். நான் இந்த இதை வந்து நம்ம எல்எம்எஸ்ல போட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங் ஷேர் பண்றேன். அரவிந்த் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ரீச் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. இது வந்து ஸ்டாண்டர்டா நம்ம எல்லா கிளையன்ட் சார். தீபாவளிக்கு எத்தனை நாள் சார் லீவ்? தீபாவளிக்கு அந்த இதுல எவ்வளவு நாள் போட்டு 20 மண்டே 20. நான் ஒரு இதுல சொன்னேன் அந்த ரெக்கார்டிங் முடிய போகுது. நான் கால் பண்றேன். சரி ஓகே. ஓகே. கொஞ்ச காலம் போன் பண்ண கரெக்டா போட்ஸ்னாடு ஒரு 5 நாள் போட்ஸ்னாடு. சரி ப்ளீஸ். பாய்.